Hello friends, welcome to my channel Secret Recipe. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி சுண்டக்காய் குழம்பு. இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சுண்டக்காய், வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை, தக்காளி, புளி, உப்பு. சுண்டக்காய் நான் ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை இந்த உரல்ல நான் லைட்டாக தட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக இடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா சுண்டக்காவும் நம்ம லைட்டா இடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நான் எல்லாமே இடிச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்புல ஒரு பேன் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறம் நம்ம இடிச்சு வச்சிருக்கிற சுண்டக்காவை நம்ம எண்ணெயில போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயில போட்டு வதக்கும் போது நமக்கு அந்த பச்சை வாசனையும் இருக்காது, கசப்பு தன்மையும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பு ஸ்லோவா வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். நம்ம வதக்கி செய்யும் போது குழம்பும் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ நமக்கு சுண்டக்காய் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சிருக்கேன். அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்க்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயில். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது கூட 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 4 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட நான் 1 கப் தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் நான் தேங்காய் சேர்த்துறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்காய் ஒரு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா தேங்காய் சேர்த்தாமையும் கூட நம்ம பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷனல் தான். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இது ஆறிடுச்சு. நம்ம இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அரைக்கும் போது நான் தண்ணி ஊற்றாம தான் அரைக்கிறேன். ஒரு 2 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே தண்ணி சேர்க்கும் போது தண்ணி கொஞ்சம் வெளியே வரும். ஸோ ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம்.
அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். ஆயில் கொஞ்சம் விட்டுக்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது விருப்பமோ அந்த ஆயில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த டிஷ்க்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான தண்ணி நான் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும். நான் மூடி வச்சிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். இது கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம மற்ற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம மற்ற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கிற சுண்டக்காவை நான் அது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு நான் புளி கரைச்சி வச்சிருக்கேன். நான் அந்த புளியும் நான் அது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சுண்டக்காவும் கொஞ்சம் வேகணும். வதக்கும் போதே பாதி வெந்துருச்சு. இனி குழம்பு கூட கொஞ்சம் வேகட்டும். இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. காயும் நல்லா வெந்துட்டு இருக்கு. கொஞ்சம் தண்ணியா இருக்கு. இன்னும் இது கொஞ்சம் நல்லா சுண்டட்டும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விடும் போதே நமக்கு நல்லா தெரியுது குழம்பு நல்லா கெட்டி ஆயிருச்சு. சுண்டக்காவும் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு தேங்காய் ஒரு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சேர்த்தாமையும் கூட நம்ம இந்த டிஷ் பண்ணலாம். இப்போ நம்மளோட குழம்பு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இப்போ இது ஒரு சர்விங் பவுல்ல நம்ம மாத்தி வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் எல்லாருமே செஞ்சு பாருங்க. சுண்டக்காய் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. ஸோ இந்த டிஷ் அடிக்கடி எல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த ரெசிபி ரைஸ்க்கு நல்ல பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். இது இட்லி, தோசை, பணியாரம் எல்லாத்துக்குமே சூட்டபிள் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். Thank you. Take care. Bye bye.